ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம். அமரக்கவி சித்தேஸ்வரர், பிரபோதரன், சுகுமார். இவ்வாறு உயிரூட்டப்பட்ட எண்ணங்களின் மூலமே சித்தர்கள் தாங்கள் விரும்பும் எதனையும் உருவாக்கி தரும் சர்வ சித்தி சக்தி படைத்தவர்களாக, இறைவனுக்கு நிகரான ஆற்றல் பெற்றவர்களாக மாறிவிடுகின்றனர். இத்துணை விஷயங்கள் இதில் அடங்கியுள்ளதா? அமரவாக்கு என்பதை பற்றி நான் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். அமரவாக்கு என்பது அந்தர்யாமியுடன் உறவாடும் தெய்வீக நிலையின் பெயராகும். பரமாத்மாவுடன் இரண்டர கலந்து ஐக்கிய பாவனையில் அந்தர்யாத்மியுடன் பிரம்ம நிஷ்டையில் உறவாடுதலே அமரவாக்கு என்ற பெயர். அமரவாக்குதான் இந்த ஜகத் அனைத்துக்கும் காரண காரியமாக விளங்கி வருகிறது. இன்னும் சற்று விரிவாக கூற வேண்டுமானால், ஆழ்நிலை தியான பயிற்சியின் எண்ணம் ஒரு சில வினாடிகள் ஓய்வு கொள்ள தாட் ஃப்ரீ சைலன்ஸ் செய்து அதில் உதிக்கும் எண்ணங்களை தெய்வீக நினைவுகளுடன் கூடிய பிரபஞ்சத்தின் பேரறிவாக மாற்றுவதே, அந்நிலையை தொடுதலே அமர வாக்கு என்ற 18 சித்தர்களின் யோக முறையாகும். இதுவே நான் கையாண்ட யோக வழிமுறையாகும் என்று கூறி தன் பேச்சை நிறுத்தினார் அமரக்கவி. பொழுது வேகமாக போனதையோ அல்லது நேரம் பல மணி கடந்து போனதையோ பேச்சு சுவாரஸ்யத்தில் சுத்தமாக மறந்து போன திரு மகாதேவனை அமரக்கவியின் துணைவியார் இடைமறித்து, மதியம் 2 வாருங்கள், சிற்றுண்டி அருந்தலாம் என்று கூறிய பதிலால் அங்கு தான் வெகு நேரம் அமர்ந்து விட்டோம் என்பதை அப்பொழுதுதான் உணர்ந்தார். இந்த விளக்கங்களுக்கு மிகவும் நன்றி ஐயா. நான் உங்களுடைய நேரத்தை மிகவும் எடுத்துக்கொண்டேன். இன்று ஆங்கில புத்தாண்டு நாள் 1/1/1970. என்னுடைய மனம் கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என அமரக்கவிக்கு வாழ்த்து தெரிவித்தார். நீங்கள் இவ்வளவு நேரம் அமர்ந்து பொறுமையாக என்னிடம் யோக விஷயங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நான் தான் உங்களுக்கு நன்றி கூற வேண்டும் என பதிலளித்தார் அமரக்கவி. இன்னும் நிறைய தத்துவ விஷயங்களை பேச வேண்டும் என்றுதான் எனக்கு ஆர்வமாக உள்ளது. ஆனால் மாலையில் எனக்கு நிறைய வேலைகள் காத்து கொண்டுள்ளது. நான் தற்போது உங்களிடம் இருந்து விடை பெற்று கொள்கிறேன். மீண்டும் விரைவில் உங்களை நான் வந்து சந்திப்பேன் என்று கூறி விடை பெற்று கொண்டார் திரு மகாதேவன். அமரக்கவியிடம் 10 நிமிடங்கள் பேசிவிட்டு செல்லலாம் என்று முடிவுடன் ஸ்ரீ மகா கணபதியின் விருந்தாளியாக வந்த திரு மகாதேவன் சுமார் 3.5 மணி நேரத்திற்கு மேல் தத்துவ விஷயங்களை உரையாடி சென்றுள்ளார் என்பது ஆச்சரியமான ஒரு சம்பவமாகும். இவ்வாறு முதல் அறிமுகத்திற்கு பின் திரு மகாதேவன் அமரக்கவியை பல முறை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து உரையாடி பல தத்துவ விளக்கங்களை கேட்டு அறிந்துள்ளார். அருணகிரிநாதரின் திருப்புகழ். மற்றொரு நாள் மதியம் அமரக்கவியின் இல்லத்திற்கு வருகை தந்த திரு மகாதேவன், ஐயா வணக்கம். இன்று நான் ஒரு முக்கிய விஷயத்திற்காக உங்களை சந்திக்க வந்துள்ளேன். 2 நாள் கழித்து அருணகிரிநாதரின் திருப்புகழ் பற்றிய ஒரு மேடை கருத்தரங்கம் ஒன்று நடத்த உள்ளேன். எனக்கு நாத பிந்து கலாதி நமோ நம வேத மந்திர சொரூபனே நமோ என்ற பாட்டிற்கு தகுந்த விளக்கம் ஒன்றை உங்கள் மூலம் சில விளக்கங்கள் பெற நாடி வந்துள்ளேன். எனக்கு அப்பாடலை பற்றிய தத்துவ விஷயங்களை நீங்கள் எடுத்து கூற வேண்டும் என்ற கோரிக்கையை அமரக்கவியிடம் வைத்தார். அப்படியா? அருணகிரிநாதரின் திருப்புகழ் தெய்வத்தன்மை வாய்ந்த நூலாயிற்றே. உங்கள் விருப்பப்படியே அதன் விளக்கங்களை கூறுகிறேன் என்று சொல்லி ஒரு சில நிமிடங்கள் ஆழ்ந்த மௌனத்தில் இருந்தார். திரு மகாதேவன் திருப்புகழை பல முறை படித்து ஓரளவு அதன் அர்த்தங்களை நன்கு அறிந்திருந்தாலும் அமரக்கவி அதை எப்படி விளக்கி கூறப்போகிறார் என்ற ஆவலுடன் காத்திருந்தார். முதலில் நீங்கள் ஆவலுடன் கேட்க விரும்பும் நாதம் பிந்து கலை இதன் பற்றிய வார்த்தத்தை கூறுகிறேன். அதன் பின் அதன் நடைமுறை விளக்கத்தையும் கூறுகிறேன் என தன் பேச்சை தொடங்கும் முன்பு ஒரு சுருக்கத்தை அளித்துவிட்டு தொடர்ந்து பின்வருமாறு பேசினார். நாதம் பிந்து கலை. நாதம் என்பது உயிர், பிந்து என்பது உடல். நாத பிந்து இரண்டும் கொண்டது ஆத்மா. ஆத்மா நித்திய வஸ்து, சிரஞ்சீவி என்பது அதுவே.
நாதானு சந்தானம் என்ற உபாசனை மார்க்கம் அதனை அடைவதற்குரிய சாதனமாகும். பண்டைய கால யோக சாதனையின் நேர்வழி என்ற அதனையே குறிக்கிறார்கள். உயிர் வெல்லும் தேகத்தை, உடல் மறைக்கும் உயிரை. இதுவே இப்பூலோகத்தில் உள்ள அனைத்து வித ஜீவராசிகளின் வாழ்க்கை முறையாகும். மரணம் என்பது தவிர்க்க இயலாத ஒன்று. பிரம்ம சிருஷ்டியில் உள்ள இயற்கையின் தத்துவங்கள் அனைத்தும் யுகம் யுகமாக நிலைத்து நிற்கக்கூடியவை, அழிவில்லாதவை, சாஸ்வதமானவை. ஆனால் அவற்றின் மூலமாக உருவாகும் மனிதனின் ஜீவிதம் அல்ப ஆயுள் கொண்டது. மிதமிஞ்சிய போனால் அல்லது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு ஏதோ ஒரு சில மனிதர்கள் 120 வயது வரை வாழ்கிறார்கள். எனவே ஒருவன் இப்பாரினிலே 70 அல்லது 80 வயது வரை வாழ்ந்தாலே மிக பெரிய சாதனையாகும். எனவே உயிர் பற்றிய மர்மம் என்பது மனிதனுக்கு என்றுமே புரியாத புதிராகும். மனிதன் தேக தத்துவத்தின் இயக்கத்தை பூரணமாக அறிந்து கொண்டால் ஒழிய உயிர் பற்றிய உண்மையை அறிந்து கொள்ள இயலாது. உண்மை ஞானத்தை அளிக்க வல்லது சத்தியோ ஜாதம் என்ற யோக சாதனையின் முறையாகும். சத்தியோஜாதம் என்பது உயிர் உடலை வெல்லுதல் என்பது ஸ்தம்பன நிலையை அடைதலாகும். அதனையே நிவர்த்தி தர்மம் என்பார்கள். அசைவு என்பது பிரவர்த்தி தர்மம். அசைவே பிராணன் எனப்படுவது. அசைவே தேகம் என்பது. அசைவே ஆத்மனுக்கு சத்ரு. ஸ்தம்பனம் என்பது என்ன? நிஜ சுரூபத்தை அடைதல், உயிர் உடலின் குற்றம் நீக்குதல். அதில் நிஜ சுரூபம் என்பது ஆத்ம பிரகாசமே. ஆத்ம கண்ணில் தங்குகிறது. மறைப்பும் அங்கேதான். மறைப்பின் நீக்கமே இருள் நீக்கம். தேக தத்துவம் இருளே, ஆத்ம தத்துவம் பிரகாசம். உண்மை நெறி இதுவேயாகும். மறைப்பு நீங்கில் கண் திருஷ்டி பரமானது கையாடல் தானே, அதுவே நிஜஸ்வரூபம். கண் திருஷ்டி என்பது புருவ நடுமயம், அகம் எனப்படும் சாகாத்கார நிலையை அளிப்பது அதுவே. புருவ மைய திருஷ்டி பிரம்ம ஞானிகளுக்கு யோக நிஷ்டையில் கிட்டும் மகா யோக பாக்கியம். ஜீவனுக்கு அந்நிலை உகந்தது அல்ல, ஈஸ்வர நிலையே அது. இவ்வாறு உரையாடல் தொடர்ந்து சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருந்த போது இடையே குறுக்கிட்ட திரு மகாதேவன், ஐயா, ஒரு சிறிய விண்ணப்பம். நீங்கள் தரும் விளக்கங்களை நான் ஒரு நோட்டு புத்தகத்தில் குறித்து கொள்ளப் போகிறேன். உங்களுக்கு ஆட்சேபனை எதுவுமில்லையே என்றார். ஓ, தாராளமாக, உங்கள் விருப்பப்படியே குறித்து கொள்ளுங்கள். அதில் எனக்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் கிடையாது என விடையளித்தார் அமரக்கவி. ஐயா, உங்கள் விமர்சனத்திற்கு நன்றி. இனி நீங்கள் இதன் நடைமுறை விளக்கத்தையும் அளித்து என் சந்தேகத்தையும் போக்க வேண்டும் என வேண்டினார் திரு மகாதேவன். நடைமுறை விமர்சனம். ஓ, அப்படியே ஆகட்டும் என சிறிது இடைவெளி விட்டு, இப்பிரம்மாண்டமான பிரபஞ்ச உற்பத்திக்கும் அதன் தோற்றத்திற்கும் மூல காரணமாக உள்ள நாதமே படைப்பின் காணப்படும் அனைத்து உயிர் இனங்களுக்கும் மைய கருவாக திகழ்கிறது. அண்ட சராசரங்களில் அதன் பௌதிக தோற்றத்தின் மூல வித்து அல்லது விதையாக இருப்பதும் நாதமே ஆகும். நாதம் சப்த ஸ்வரங்களின் கூட்டு கோர்வையாகும். விந்து என்பது ஸ்தூல தேகத்தின் தோற்றத்திற்கும் அதன் இயக்கத்திற்கும் மூல காரணமாக உள்ள சப்த தாதுக்களின் கூட்டு சேர்க்கையாகும். எனவே விந்து தத்துவத்தின் மூலமே படைப்பின் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் ஸ்தூல உடம்பின் அமைப்பை பெற்றுக்கொள்கிறது. கலை என்பது நாதம் பிந்து இதன் இணைப்பு முறை. அல்லது வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால் ஜீவித வாழ்க்கையின் மிகவும் சுவாரஸ்யமான கட்டமாகும் என விளக்கினார். நீங்கள் கூறுவது எனக்கு ஒன்றும் சரியாக புலப்படவில்லையே என கேள்வி எழுப்பினார் திரு மகாதேவன். கலை என்பதை உயிரினங்களின் பிறவி, தலை அல்லது பிறப்பு, இறப்பு என்ற ஓய்வில்லாத சூழலில் வேகம், இதனையே விதியின் வலிய போராட்டம், டெஸ்டினி என்பார்கள். ஓ, அப்படியா என வியந்து கூறினார் திரு மகாதேவன். காமபீடம். ஆம், கலையே நம்முடைய தேகத்தின் தொண்டை பகுதியில் அமைந்துள்ள விசுத்தி சக்கரத்தின் சுழல் வேகமாக அடையாளம் காணப்படுகிறது. ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரியில் விளக்கும் பரா பஸ்யந்தி மத்தியமா
வைகரி என்ற இந்நான்கு நிலைகளில் மத்தியமா என்பது ஜீவனின் பதைப்பதைத்து தவியாய் தவிக்கும் நெஞ்சு குற்றம் அவனுடைய தொண்டை குழியின் மர்மத்தில் புதைந்துள்ளது. நெஞ்சு குற்றம் என்பது எதை குறிக்கிறது என கேட்டார். மனிதனுக்கு எந்தவிதமான முகாந்திரமும் இன்றி தோன்றும் துன்பம், வேதனை கொள்வது, துயரம், சோகம், விரக்தி, வாழ்க்கையை வெறுத்து கசந்து போகுதல், இவை அனைத்தும் மத்தியமாவின் விபரீதமான செயல்களே. ஸ்ரீ வித்யா உபாசனை மார்க்கத்தில் நாத, பிந்து, கலை இம்மூன்று வரிசை முறையில் கலைக்கு ஒரு சிறப்பான தனி இடத்தையும் அளித்துள்ளார்கள் நம் முன்னோர்கள். கலை நம் உடம்பில் விசுத்தியின் கண்காணிப்பில் இயங்கி வருகின்ற விஷயத்தை நான் மேலே கூறினேன். விசுத்தியை பண்டைய கால ஸ்ரீ வித்யா உபாசனையாளர்கள் காமப்பீடம் என்ற பெயரில் அழைத்தார்கள். ஐயா, காமப்பீடத்தின் விளக்கத்தை சற்று விரிவாக கூறுங்கள் என திரு மகாதேவன் கேட்டுக்கொண்டார். காமம் என்பது ஆசை, இச்சை, மோகம், காதல் என்ற முறையில் அதன் அர்த்தம் இருந்து வந்தாலும் அதற்கு மேல் அதன் வசம் ஒரு மிக முக்கியமான செயல் ஒன்றும் அடங்கியுள்ளது என தன் பேச்சை சற்று நிறுத்தினார். அப்படியா, அது என்னவென்று என்னால் ஊகிக்க முடியவில்லையே என கூறிய மகாதேவன், என்னுடைய ஆவல் இன்னும் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது என்றார். காமக்கலை, அதுதான் யோக சாதனையின் உச்சத்தின் பெறப்படும் மிகவும் பவித்திரமான தெய்வீக குரல் ஆகும். பிரம்ம ஞானிகளிடம் இருந்து பர வாக்கு, அமர வாக்கு வெளிப்படும் இடம் காமப்பீடம் என்பதாகும். எனவே காமப்பீடத்தை உணர்ந்த வல்லது விசுத்தி. விசுத்தியே அதன் மறுபுறம் கலையின் இயக்கத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது. மாயவலை, பந்த, பாசவலை என மனிதன் தட்டு தடுமாறி படுகுழியில் வீழ்ந்து அல்லல் படுவதும் கலையின் காரணமாக இருந்தாலும் கலையின் மீட்பின் மூலமே பிரணவத்தை வெல்ல முடியும். எனவே நாதம், பிந்து, கலை இம்மூன்றுமே தாய் கர்ப்பத்தை சுற்றியே வலம் வந்து கொண்டு அதன் ஒருபுறம் மனிதனின் ஓய்வில்லாத எண்ண ஓட்ட அலைகளாகவும் அதன் மறுபுறம் உயிர் பற்றிய புதிர் நிறைந்த மர்மங்களை வெளிப்படுத்தாமல் ஆழ்மனதின் வசம் புதைந்து வைத்துள்ளது. நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் தொடரும்.